வெல்கம்ங்க. டியூட்டியில் எதுவும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நைட்டு ஒரு 1:15 மணி இருக்கும் டியூட்டிக்கு வந்தேன். சரி வாங்க சாப்பிட போவோம். எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, சிராஜ் இண்டியன் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கேன். சரி வாங்க எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ தான் இந்த கடைக்கு 3ஆவது டைம் வரேன். அதிகமாக வந்ததில்லை இந்த கடைக்கு. இந்த கடைக்கு யாராவது வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம வந்தாலே பார்ப்போம். அப்படியே அன்வாஷ் பண்ணிவிட்டு அன்வாஷ் பண்ண போனாலே அங்கே கூட்டமாக இருந்துச்சு அன்வாஷ் பண்ணுறதுல. ஒரு வழியாக கையை கழுவிட்டு ஆர்டர் உட்காந்துட்டேங்க. ஆல்ரெடி ஒரு ரவுண்டு போயிடுச்சு. ஏன்னா பசி செம பசி. நைட்டு 1 மணி மேலே ஆயிடுச்சு. அதனால தான் நான் என்ன ஆர்டர் பண்ணேன், புரோட்டாவும் பீஃப் மசாலாவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது. அந்த ஸ்பைஸியாக நல்லா நம்ம ஊர் மசாலா மாதிரி நல்லா இருந்துச்சு. சாப்பிட்ற டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இதுக்கு பேர் தான் சாப்பாடு. என் நண்பர் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ண கடை போய் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இங்கே. முன்னாடி வந்து டீ பழகம் தான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் சாப்பிட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக சுடு தண்ணியை குடிச்சிட்டு முடிச்சுக்குவோம். இதோட டீ சுடு தண்ணி செம்ம சூடாக இருந்துச்சு. நாக்கு வர சுட்டு பிடிச்சி. அது காரமாக ஸ்பைஸியாக இருந்துச்சு. அதனால தான் சூடு தாங்க முடியல. அப்புறம் சரி மேட்ருக்கு வர மல்கா யாஸ்மின் சகாபாவில் வந்து கடை போய் தெரியும். அப்போ தெரியாதவங்க டிஎம் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில். நான் உங்களுக்கு கூப்பிட்டுட்டாங்க, வேகமாக கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வரட்டாமா பி.